வணக்கம். வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். இணைந்து கொள்ளும் நான் பத்மநாதன் பிரதாப். முதலில் முதன்மை செய்திகள். லலித்தும் அனுஷாவும் சீல்துளி வழக்கிலிருந்து விடுதலை. மேல் மாகாணத்தை தவிர ஏனைய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை எதிர்வரும் 23ஆம் தேதி ஆரம்பிக்க தீர்மானம். கொரோனாவினால் கொழும்பு அச்சுறுத்தலில் அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. 77,000 பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தலுக்கு, வெளியேறவோ வெளிநபர்களுக்கு நுழையவோ தடை. கொரோனாவுக்கு மத்தியிலும் போதைப்பொருள் வர்த்தகர்களை தேடி விசேட நடவடிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் 2வது முனையத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்தார் பிரதமர். அமெரிக்காவில் பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் வேகமாக பரவுகின்றது கொரோனா. இனி தொடர்வது விரிவான செய்திகள். கொரோனா தொற்றுக்கு மத்தியில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை ஊழியர்களை நாட்டிற்கு வரவழைக்கும் நடவடிக்கை முறையான திட்டத்திற்கு அமைய முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் நிமல் ஸ்ரீவாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இன்று எழுப்பிய கேள்வியொன்றிற்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வரவு செலவு திட்ட விவாதம் வழமை போன்று இன்று முற்பகல் ஆரம்பமாகியது. விவாதம் நடைபெற்ற போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சபைக்கு சமூகம் அளித்தார். மேல் மாகாணத்தை தவிர ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் உள்ள சகல பாடசாலைகளும் எதிர்வரும் 23ஆம் தேதி ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவிக்கின்றது. தரம் 6 முதல் 13ஆம் தரம் வரையிலான சகல வகுப்புகளுக்குமான கல்வி நடவடிக்கைகள் இதற்கமைய ஆரம்பிக்கப்படும். எனினும் மேல் மாகாண எல்லைகளில் வசிக்கும் மாணவர்களுக்கு வேறு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு கல்வி நடவடிக்கைகளுக்காக செல்ல அனுமதி கிடைப்பதில்லை. பெரும்பான்மை மக்களின் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனாதிபதி என்ற வகையில் மக்களின் நலனுக்காகவும் நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டுச் செல்வதற்கும் காத்திரமான வேலை திட்டங்களை முன்னெடுக்க ஒருபோதும் பின்னிற்கப் போவதில்லை என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பதவி பூர்த்தியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு நேற்று ஆற்றிய விசேட உரையின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ආයිබෝවන් මීට වසරකට පෙර මේ රටේ 69 ලක්ෂයකට අධික ඡන්දදායකයන් ඔබේ නව ජනාධිපතිවරයා ලෙස මාව පත් කරගත්තා. இன்றைக்கு ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த நாட்டின் 69 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் என்னை உங்கள் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தனர். அன்று எனக்கு பெரும்பான்மையான சிங்கள மக்கள் வாக்களித்தனர் என்பது உண்மை. பிரிவினைவாதம், தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பல்வேறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சக்திகள் மற்றும் சித்தாந்தங்களுக்கு முகம் கொடுத்து சிங்கள இனம் எமது மதம், தேசிய வளங்கள் மற்றும் பாரம்பரிய மரபுரிமைகள் அழிவுறும் அச்சுறுத்தலுக்குள்ளாகி வருகின்றது என்ற நியாயமான அச்சம் இருந்ததால் அவர்கள் அணிதிரண்டனர். மக்கள் என்னிடம் முன்வைத்த முக்கிய வேண்டுகோள் நாட்டை காப்பாற்றுங்கள் என்பதாகும். இந்த குறுகிய காலத்தில் மக்கள் கோரியபடி நாட்டை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். மக்கள் இது பற்றி இனியும் அச்சப்படவோ சந்தேகப்படவோ தேவையில்லை. எனது ஆட்சி காலத்தில் இனம், மதம் என்ற பேதமின்றி அனைத்து குடிமக்களுக்கும் நீதியை உறுதி செய்யும், அவர்களின் உரிமையை பாதுகாக்கும் ஒரு ஆட்சியை நிறுவுவேன் என்றும், இந்த நாட்டின் உச்ச அரசியலமைப்பின்படி நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பேன் என்றும், பௌத்த சாசனத்தை பாதுகாத்து போஷிப்பேன் என்றும் அன்று ருவான்வெலிசாய புண்ணிய பூமியில் வழங்கிய உறுதிமொழியின் பிரகாரம் நான் எப்போதும் செயற்பட்டு வந்துள்ளேன். நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்பு மத தீவிரவாதிகளின் பயங்கரவாத நடவடிக்கைகள் காரணமாக இந்த நாட்டில் பல உயிர்கள் பலியாகின. பாதாள உலக செயற்பாடுகள் தீவிரமடைந்திருந்தன. இலங்கை சர்வதேச போதைப்பொருள் கடத்தற்காரர்களின் மையமாகவும் மாறியிருந்தது. புலனாய்வுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் பலவீனம் அடைந்திருந்ததனால் நாடு பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்டது. நான் ஆட்சிக்கு வந்ததும் சீர்குலைந்திருந்த புலனாய்வுத்துறை சேவைகளை மறுசீரமைத்து அவற்றிற்கு புத்துயிர் அளிக்க நடவடிக்கை எடுத்தேன். எந்தவிதமான தீவிரவாதமும் மீண்டும் தலை தூக்க இடமளிக்க மாட்டோம். போதைப்பொருளை கட்டுப்படுத்தவும் காத்திரமான செயல்திறமான திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இனியும் இந்த நாட்டு மக்கள் பாதாள உலக கும்பல்கள் மற்றும் மோசடிக்காரர்களுக்கு பயந்து வாழ வேண்டியதில்லை. தொல்பொருள் பெறுமதி வாய்ந்த இடங்களை பாதுகாப்பதற்கும் எமது பௌத்த மற்றும் தேசிய மரபுரிமைகளை பாதுகாப்பதற்கும் நான் விசேட செயலணி ஒன்றை அமைத்தேன். இவை அனைத்தும் சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் முன்னெடுக்கப்பட்டவை. படை வீரர்களை காட்டிக் கொடுக்கும், தேசிய வளங்களை விற்கும், குறுகிய கால லாபத்திற்காக எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஏற்க தயாராக இருக்கும் மற்றும் நாட்டின் உள் விவகாரங்களில் வெளிநாட்டு சக்திகள் தலையீடு அனுமதிக்கும் யுகம் இப்போது முடிந்துவிட்டது. எல்லா நாடுகளுடனும் நட்புறவை பேணுவதற்கும் எந்த ஒரு நாட்டிற்கு அடிபணியாததும் பெருமை மிக்க இறைமை கொண்ட
கொண்ட தேசமாக எமது நிலைப்பாட்டை மீண்டும் உலகிற்கு காட்டியுள்ளோம். தேவையற்ற செலவுகள், விரயங்கள் மற்றும் பயனற்ற நடவடிக்கைகளை முற்றிலுமாக அகற்ற நடவடிக்கை எடுத்தேன். நீதித்துறைக்கோ அல்லது போலீசாருக்கோ எந்த வகையிலும் அழுத்தம் கொடுக்கவில்லை. நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளின் போது அரசியல் செல்வாக்கும் இன்றி தகுதியின் அடிப்படையில் வழங்கப்பட்டன. உயர் அரசாங்க பதவிகளுக்கு பொருத்தமானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நிபுணர்கள் குழு ஒன்றை நியமித்துள்ளோம். இதற்கு முன்னர் எந்த அரசாங்கமும் இதனை செயல்படுத்தவில்லை. வரிச்சுமை குறைக்கப்பட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. உள்நாட்டு தொழில் முயற்சியாளர்களை இலக்காக கொண்டு பல வரிச்சலுகைகளை வழங்கப்பட்டன. எமது நாட்டில் பெரும்பான்மையான கிராமப்புற மக்கள் ஈடுபட்டுள்ள விவசாய துறைக்கு புத்துயிர் அளிக்க குறுகிய காலத்தில் நாங்கள் பாரிய பணிகளை முன்னெடுத்துள்ளோம். நெல் கொள்வனவுக்கான உத்தரவாத விலையை நிர்ணயித்தோம். உரமானியம் இலவசமாக வழங்கப்பட்டது. எத்தகைய சிரமங்களுக்கு மத்தியிலும் எங்கள் ஏற்றுமதி வீழ்ச்சியடைய நாங்கள் இடமளிக்கவில்லை. தற்போது எங்கள் மொத்த ஏற்றுமதி வருவாய் முன்னைய ஆண்டுகளை விட அதிகரித்துள்ளது. நாட்டின் வறிய குடும்பங்களை இலக்காக கொண்டு 1 லட்சம் வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் கூட மக்களின் நலனுக்காக பல்வேறு செயல் திட்டங்களை முன்னெடுத்தோம். தற்போது இலங்கை மாத்திரமன்றி பூகோள ரீதியிலும் கோவிட் அச்சுறுத்தல் தீவிரமடைந்துள்ளது. இலங்கையில் ஆரம்பத்தில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த எவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதோ அவ்வாறே இரண்டாவது அலை தற்போது பரவி வரும் நிலையில் அதனை வெற்றிகரமாக கட்டுப்படுத்த காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தன. எனவே நாம் அனைவரும் சுகாதார ஆலோசனைகளை உரிய முறையில் பின்பற்றி பொறுப்புணர்வுடன் செயற்பட்டால் முதல் கொரோனா அலையை வெற்றிகரமாக எதிர்கொண்டதைப் போல இதனையும் வெற்றிகரமாக கட்டுப்படுத்த முடியும். நாட்டின் அபிவிருத்திக்கு நேரடியாக பங்களிக்கக்கூடிய பல துறைகளை இனங்கண்டு அவற்றிற்கு பொறுப்பான அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களை நியமிக்கப்பட்டனர். அவர்களுக்கு அபிவிருத்தி திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை நேரடியாக ஒதுக்கீடு செய்தோம். இதனால் தடையின்றி தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கத்துடன் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மக்களுக்கு உண்மையிலேயே சேவை செய்ய அர்ப்பணிப்பு செய்துள்ளோம். மக்களுக்கு செவிமடுப்பதற்காகவே மக்களிடம் செல்கின்றேன். நாட்டின் பின்தங்கிய பல பகுதிகளுக்கும் சென்று மக்களின் பிரச்சனைகளுக்கு செவிமடுத்தேன். அவற்றை தீர்த்து வைக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு சம்பந்தப்பட்டவர்களை பணித்தேன். இத்திட்டங்கள் தற்போது அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. அரசு சேவைகள் சரியாக இடம்பெறுகின்றதா என்பதை கண்டறிவதற்காக அவ்வப்போது அரசு நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்களுக்கு சென்றேன். இதனை தொடர்ந்து முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளேன். 19வது திருத்தத்தால் ஏற்பட்ட குழப்பத்தை 20வது திருத்தத்தின் மூலம் எங்களால் அகற்ற முடிந்தது. நான் எப்போதும் சவால்களுக்கு முகம் கொடுத்து வெற்றி பெற்றவன். நான் அச்சுறுத்தல்களுக்கு பயந்த நபர் அல்ல. பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அவற்றை தீர்ப்பதன்றி அவற்றிலிருந்து விடுபட்டு ஓடும் பழக்கம் என்னிடம் இல்லை. வாக்குகளை மட்டும் எதிர்பார்த்து யாரையும் மகிழ்விக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. இந்த நாட்டின் சுபீட்சமே எனது எதிர்பார்ப்பு. அந்த நோக்கத்தை அடைய மனச்சாட்சியுடன் தேவையான எந்த நடவடிக்கையும் எடுக்க நான் தயங்க மாட்டேன். நான் எனது நாட்டை நேசிக்கின்றேன். எனது நாட்டை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். என்னிடம் எனது நாடு குறித்து ஒரு தொலைநோக்கு உள்ளது. ஒரு பயனுறுதி மிக்க பிரஜையாக ஒற்றுமை உணர்வோடு ஒழுக்க பண்பாட்டுடன் செயற்பட்டு உங்களினதும் எனது தாய்நாட்டை சுவீட்சத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கு பங்களிக்குமாறு உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். ඔබේත් මගේත් මව්බිම සෞභාග්‍ය කරා ගෙන යාමට දායක කරන ලෙස මා ඔබ සියලු දෙනාගෙන්ම ඉතා ඕනෑකමින් ඉල්ලා සිටිනවා. ඔබ සියලු දෙනාටම තෙරුවන් සරණයි. அதிமேதகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் நேற்று இரவு ஆற்றிய உரையின் முழு வடிவம் தமிழ் உபதலைப்புகளுடன் இன்று மாலை 6 மணிக்கு வசந்தம் டிவியில் ஒளிபரப்பாகும். கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் 2வது முனையத்தின் நிர்மாண பணிகள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தின் மூலம் வழங்கப்பட்ட மற்றொரு வாக்குறுதி இதன் மூலம் நிறைவேற்றப்படுகின்றது. 2014ஆம் ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினதும் ஜப்பான் பிரதமர் சிங்சோ அபே ஆகியோர் தலைமையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் 2ஆம் கட்ட பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. எனினும் நல்லாட்சி அரசாங்கம் இதனை முன்னெடுத்துச் செல்வதை தாமதப்படுத்தியது. இதனால் இத்திட்டத்தின் பணிகளை ஆரம்பிப்பதாக கோட்டாபய ராஜபக்ச தனது சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தில் இணைத்துக் கொண்டார். இவ்வாக்குறுதி நிறைவேற்றப்படும் வகையில் கட்டுநாயக்க விமான நிலைய முனையத்தின் 2வது கட்ட பணிகள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அவரது 75வது பிறந்த தினத்திற்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி பூர்த்தியை முன்னிட்டும் இத்திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 3 வருடங்களில் இதன் பணிகள் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. ஜெய்கா நிறுவனம் இதற்கு நிதி வழங்கியுள்ளது. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதுவரை கொரோனா தொற்றாளர்களில் அதி கூடுதலானோர் கொழும்பிலிருந்தே இனங்காணப்படுவதை அடுத்து அது குறித்து கூடிய கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாக சுகாதார பிரிவு வலியுறுத்தியுள்ளது. நேற்றைய தினத்தில் 327 புதிய தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். 3 மரணங்களும் பதிவாகின.
நேற்று இனங்காணப்பட்ட 327 தொற்றாளர்களில் 157 பேர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். கம்பகா மாவட்டத்திலிருந்து 111 பேரும், ரத்னபுரி பகுதியிலிருந்து 6 பேரும் இனங்காணப்பட்டனர். மெனுவாங்குடு ஆடை தொழிற்சாலை கொத்தண்டையில் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3059 ஆகும். பேலியகூட மீன் வர்த்தக சந்தை கொத்தண்டையின் மொத்த தொற்றாளர்கள் 11,830 ஆகும். இதற்கமைய இலங்கையில் இதுவரை இனங்காணப்பட்ட மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 18,402 ஆகும். இவர்களில் 12,587 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். 5,746 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று காலை 377 பேர் பூரண குணமடைந்து வெளியேறியுள்ளனர். நேற்று பதிவாகிய 3 மரணங்களுடன் இதுவரை நாட்டில் பதிவாகிய மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 69 ஆகும். தொற்றாளர்களை துரிதமாக இனங்காணும் ஆன்டிஜென் ரேபிட் பரிசோதனைகளும் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. முதல் தொடர்பாடல் சந்தேகத்திற்குரிய நோயாளர்கள், சுகாதார ஊழியர் குழாம் போன்ற ரீதியில் பல்வேறு குழுக்களுக்காக இப்பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சடலங்களில் கோவிட் வைரஸ் காணப்படுகின்றதா என்பதை கண்டறியும் பரிசோதனைகளும் இதில் அடங்குகின்றன. கோவிட் தொற்றுக்கு மத்தியிலும் கூட பிரீமியர் லீக் போட்டித் தொடர் ஆரம்பமாக உள்ளது. பாதுகாப்புடன் போட்டியை நடத்துவதற்கு சுகாதார பிரிவு சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தார். சுகாதார அமைச்சும் கிரிக்கெட் நிறுவனமும் பேச்சுவார்த்தை நடத்தி தயாரித்த முறைகளின் கீழ் இப்போட்டித் தொடர் நடத்தப்படும். இதன்போது வெளிநாடுகளில் இருந்து வருகை தரும் வீரர்களைப் போன்று அவர்களது ஆதரவாளர்கள் போன்றோர் இலங்கைக்கு வருகை தருகின்றனர். அத்துடன் இலங்கையர்களும் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான பங்களிப்பை வழங்குகின்றனர். இதன்போது வெளிநாடுகளில் இருந்து வருகை தரும் அனைவரும் குறைந்தபட்சம் 2 PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நெகட்டிவ் பெறுபவர்களுடன் அவர்கள் காணப்பட வேண்டும். விமான நிலையத்திற்கு வருகை தந்தவுடன் மீண்டும் PCR பரிசோதனைகள் நடத்தப்படும். கிரமமான முறையில் இக்கால பகுதிக்குள் மீண்டும் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படும். இவர்கள் அனைவரும் கோவிட் தொற்றாளர்கள் அல்ல என்பதை உறுதி செய்ததன் பின்னரே நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். ஒரு குழு மற்றைய குழுவுடன் சேராதிருக்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்குரிய தங்குமிடங்களும் அதேபோன்று அவர்களது உடற்பயிற்சி செயல்பாடுகள் அத்துடன் பயிற்சி நடவடிக்கைகளும் கருத்தில் கொள்ளப்படும். ஏதேனும் ஒரு வகையில் இவ்வாறு வருகை தருபவர்களில் கோவிட் தொற்றாளர் ஒருவர் இனங்காணப்பட்டால் இதன் மூலம் இக்கிரிக்கெட் போட்டித் தொடருக்கு எவ்வித இடைஞ்சலும் ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். ரசிகர்களுக்கு இதனை கண்டுகளிக்க சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. வீடியோ தொழில்நுட்பம் மூலம் மாத்திரமே ரசிகர்களுக்கு இதனை கண்டுகளிக்கலாம். 77,000 பேர் வீடுகளில் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எவ்வித காரணங்களுக்காகவேனும் வீடுகளிலிருந்து வெளியேறவோ வேறெவருக்கும் பிரவேசிப்பதற்கோ முடியாது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறுபவர்களை தேடி இன்றைய தினமும் ட்ரோன் நடவடிக்கைகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன. யாசகர்கள் குறித்தும் இன்றைய தினம் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். தொடர்ந்தும் 24 போலீஸ் அதிகார பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் சட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது. இதுவரை நீங்கள் வீடுகளில் தங்கியிருந்து எமக்களித்த பங்களிப்பை போன்று மேலும் சில நாட்களுக்கு அப்பங்களிப்பை வழங்குமாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதி மக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். இதனால் உங்களது பகுதியிலிருந்து தொற்றாளர்கள் இனங்காணப்படாமையினால் வெகு விரைவில் இத்தனிமைப்படுத்தலை மீட்க சந்தர்ப்பம் கிடைக்கும். இதனை விசேடமாக கருத்தில் கொள்ளுங்கள். இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் சிறந்த முறையில் இதற்கு கட்டுப்பட்டனர். புலனாய்வுத்துறை தகவல்களும் இதனை உறுதி செய்தது. எவ்வாறாயினும் ஒரு சிறிய பிரிவினர் இச்சட்டத்தை மீறி செயல்பட்டதை காண முடிந்தது. அடுத்து வரும் நாட்களிலும் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். சமிச்சை விளக்குகளுக்கு அருகாமையில் யாசகர்களாக தோற்றமளித்து யாசக மாஃபியாவில் ஈடுபடுகின்ற நபர்களை கைது செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும். கொழும்பு நகரில் சமிச்சை விளக்குகளுக்கு அருகில் யாசகர்களாக தோற்றமளிப்பவர்களில் 95% உண்மையான யாசகர்கள் அல்லவென்பது புலனாய்வுத்துறை மேற்கொண்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்தது. அவர்கள் தொழில் ரீதியில் வர்த்தக நடவடிக்கைகள் ஒன்றிலேயே ஈடுபடுகின்றனர். இவர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்படும். சீல்துணி வழக்கு குறித்து குற்றவாளிகளாக்கப்பட்டு 3 வருட காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க மற்றும் தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் அனுஷ வெல்பிட்ட ஆகியோர் அக்குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். தம்மை குறித்த குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை செய்யுமாறு அவர்கள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இத்தீர்ப்பை வழங்கியது. குமுதினி விக்ரமசிங்கே மற்றும் தேவிகா அபிரத்ன ஆகிய நீதிபதிகள் அடங்கிய நீதிபதி குழாம் இத்தீர்ப்பை வழங்கியது.
தீர்ப்பை வழங்கிய நீதிபதி குமுதினி விக்ரமசிங்க மனுதாரர்களுக்கும் சட்டமா அதிபரும் முன்வைத்த விடயங்களை விரிவாக விசாரணை செய்ததன் பின்னரே இத்தீர்ப்பை வழங்கியதாக தெரிவித்தார். இவ்வழக்கின் மேன்முறையீட்டாளர்கள் முன்வைத்த சாட்சிகள் மற்றும் ஆவணங்களை ஆராய்ந்தபோது இவர்கள் மீதான குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துவதற்கான போதிய சாட்சிகள் காணப்படவில்லை என நீதிபதி தெரிவித்தார். முறையற்ற விதத்தில் பணப்பரிமாற்றம் குறித்து மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 3 குற்றப்பத்திரிகைகளும் நியாயமாகவும் சந்தேகத்திற்கிடமின்றியும் உறுதி செய்யப்படவில்லை என சுட்டிக்காட்டிய நீதிபதி பிரதிவாதிகளை விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்டார். தீர்ப்பின் பிரதியொன்றை மேலதிக நடவடிக்கைகளுக்கென கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவிற்குரிய 600 மில்லியன் ரூபாவை செலவிட்டு நாடு பூராகவும் விகாரைகளுக்கு சீல் துணி பகிர்ந்தளிக்கப்பட்டதன் மூலம் அரசு நிதி முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தி லலித் வீரதுங்க மற்றும் அனுஷ பெல்விட்ட ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இக்குற்றங்களுக்காக குற்றவாளிகளாக்கப்பட்டு அவர்களுக்கு 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி 3 வருட கடூழிய சிறை தண்டனையும் அபராத பணமும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டது. இத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ள விதம் சட்டத்திற்கு முரணானது எனவும் இந்த சகல குற்றச்சாட்டுகள் இருந்தும் விடுதலை செய்யுமாறு கோரி லலித் வீரதுங்க மற்றும் அனுஷ பெல்விட்ட ஆகியோர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். இம்மனுவை தீவிரமாக ஆராய்ந்ததன் பின்னரே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்து இன்று தீர்ப்பளித்தது. திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான ஆமி சம்பத் என்பவரின் சட்ட ரீதியற்ற மனைவி என கூறப்படுகின்ற பெண் ஒருவரினால் மேற்கொள்ளப்பட்டு வந்த வாகன மோசடி போலீசாரினால் முற்றுகையிடப்பட்டது. இப்பெண் பணக்கார வர்த்தகர் ஒருவருடன் நெருங்கி பழகி தமது பயன்பாட்டிற்கு வாகனங்களை பெற்று அவற்றை கடத்தியதாக தெரிவித்து இம்மோசடி வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கிரிபத்கொட பகுதியில் வர்த்தகருடன் பழகி இவ்வாறு வாகனங்கள் கடத்தப்பட்டதாக நிட்டம்போ போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இதற்கமைய குறித்த மோட்டார் கார் போலீசாரினால் கண்டெடுக்கப்பட்டதுடன் அதன் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலம் இம்மோசடி வர்த்தகம் குறித்து தெரிய வந்துள்ளது. இதேவேளை ஆமி சம்பத் என்பவரினது மோட்டார் காரும் இப்பெண்ணின் வீட்டிலிருந்து மீரிகம போலீசாரினால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்து கொடுப்பனவு எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் 1000 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என பிரதமரும் நிதியமைச்சருமான மஹிந்த ராஜபக்ஷ நேற்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். வரவு செலவு திட்ட உரையின் போதே பிரதமர் இதனை முன்மொழிந்தார். இது தொடர்பாக தோட்ட தொழிலாளர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 1000 ரூபாவாக அதிகரிக்க உள்ளோம். அந்த சம்பளத்தை வழங்க தவறும் தோட்ட கம்பெனிகளின் முகாமைத்துவ ஒப்பந்தங்களை மாற்றி வெற்றிகரமாக முன்னெடுக்கும் கம்பெனிகளுக்கு வாய்ப்பளிப்பதற்கு சட்டத்திட்டம் ஒன்றை ஜனவரி மாதம் கொண்டு வர உள்ளோம். அரசாங்கம் 1000 சம்பளம் கொடுக்கறதுக்காக மக்களுக்கு தெரிவிச்சனால ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். எங்களுக்கு இந்த சம்பள உயர்வு அரசாங்கம் முன் வந்ததுனால எங்களுக்கு சரியான மிக சந்தோஷம். நேற்று எங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறதாக வரவு திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. மிச்சம் எங்களுக்கு பெரிய நன்றி அதுக்கு சொன்னதுக்கு. ஆனால் இது எங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கணும். நாங்களும் எங்கெங்கேயோ போயிட்டு போராடி அப்படி இப்படின்னு பார்த்தோம், சரி வரல. நேற்று எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு ஒன்று வந்திருக்கு. பிரதம மந்திரி எங்களுக்கு 1000 ரூபா சம்பளத்தை கொடுக்குறேன்னு இருக்காரு. ஜனவரி மாதம் வாக்கில் கொடுத்து தந்து மிக்க உதவியாக இருக்கும். நாட்டின் பிரதமர் 1000 ரூபா சம்பளத்தை பற்றி நேற்று பாராளுமன்ற முன்மொழிந்தார். அந்த 1000 ரூபா சம்பளத்தை தந்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். இவ்வளவு கஷ்டத்துலையும் கொலை கொத்தி அட்டை கடிச்சு ரத்தம் உடஞ்சி இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் 1000 ரூபா சம்பளம் கொடுத்ததில்லை. வரவு செலவு திட்டத்தின்படி 1000 ரூபா சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. தேன்கூடுலேருந்து சிறுத்தையிலேருந்து அட்டைக்கடி மழை தண்ணின்னு பார்க்காம அவ்வளோ கஷ்டப்படுறோம். 1000 ரூபா கொடுக்குறதே எங்களுக்கு சந்தோஷமான விஷயம். இதே வேலையே எங்களுக்கு நெடுகளும் கொடுக்கணும். இடத்தட்டில் வேலையெல்லாம் நிப்பாட்டக்கூடாது. ஏன்னு கேட்டால் 1000 ரூபா சம்பளத்துக்கு இவ்வளவு தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. பாதி பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க, வேலை வேணான்ட்டு வருமானம் பார்த்தாங்க. எத்தனையோ போராட்டங்களும் நாங்கள் செஞ்சு அட்டையிலையும் தண்ணியிலையும் எல்லா வேலையும் செஞ்சு எவ்வளோ கஷ்டத்தை மத்தியில் 1000 ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிடைக்காம தான் இருக்கணும். 1000 ரூபா சம்பளம் போட்டாலும் அதே ராத்திரி முடிச்சு எங்களுக்கு 1000 ரூபா வாங்கி கொடுத்தா நான் சந்தோஷமா இருக்கும். 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என நேற்றைய தினம் வரவு செலவு திட்ட உரையில் பிரதமர் குறிப்பிட்டதைத் தொடர்ந்து மலையக தோட்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தோட்ட தொழிலாளர்கள் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நாடு பூராகவும் பல்வேறு சமய நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன.
யாழ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏற்பாடு செய்த இரவு விசேட ஆராதனை பூஜை நிகழ்வு வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை நகலேஸ்வர நகுலாம்பிகை ஆலயத்தில் இடம்பெற்றது. ஆலய பிரதம குரு ஏ ராஜராஜேஸ்வர குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியர்கள் இதனை நடத்தி வைத்தனர். சிலாபம் முஸ்லிம் பள்ளிவாசலிலும் சமய நிகழ்வுகள் இடம்பெற்றன. நாத்தாண்டிய ஜும்மா பள்ளிவாசலின் பொறுப்பாளர் முகமது ரியாஸ் மௌலவி தலைமையில் இது ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அனுராதபுரம் ஜும்மா முஸ்லிம் பள்ளிவாசலிலும் விசேட துவா பிரார்த்தனை ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அமைச்சர் SM சந்திரசேன தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் SM ரஞ்சித் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். கண்டி மகியாவு அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளில் பிரதமரின் முஸ்லிம் விவகார இணைப்பு செயலாளர் அப்துல் சத்தார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கண்டி மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர் சிவபாலன் தலைமையில் இப்பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அத்துடன் பிரதமருக்கு நல்லாசி வேண்டி விசேட துவா பிரார்த்தனை கொண்டு கண்டி கட்டுக்கல ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்றது. கண்டி மாவட்ட முஸ்லிம் சமய கலாச்சார பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் மற்றும் கண்டி மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முஸ்லிம் சம்மேளனமும் இணைந்து இதனை ஒழுங்கு செய்திருந்தது. இதேவேளை பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி நாவிதன்வெளி பிரதேச சபையினரால் மரநடுகை நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. நாவிதன்வெளி பிரதேச சபை தவிசாளர் ஏ ஆனந்தன் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. அடுத்து மேலும் சில செய்திகளின் தொகுப்பு. கொரோனா தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு அரசாங்கம் 10,000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகளை தொடர்ந்தும் வழங்கி வருகின்றது. அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலக பிரிவில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 71 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. கொழும்பு, குருநாகல், கம்பஹா ஆகிய மாவட்டங்களுக்கு சென்று வந்தவர்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் சுகாதார பிரிவினரால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். திருக்கோவில் பிரதேச செயலாளர் டி கஜேந்திரனின் அறிவுறுத்தலுக்கு அமைய இவை வழங்கப்பட்டன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் தேர்தல் வாக்குறுதிக்கு அமைய அம்பாறை மாவட்ட விவசாயிகளுக்கு இலவச உரம் வழங்கப்பட்டு வருகின்றது. சம்மாந்துறை கமநல சேவை மத்திய நிலையம் ஊடாக விவசாயிகளுக்கு இவை வழங்கப்படுகின்றன. பெரும்போக பயிர் செய்கையை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு இவ்வாண்டு 2வது தடவையாகவும் இவ்வாறு உரம் வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கு இடம்பெறும். வணக்கம்.